ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தியரி லெசன் நம்பர் 2 பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தியரி 2 பார்க்குறதுக்கு முன்னாடி தியரி 1 வீடியோவை யாராச்சும் பார்க்காம வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தியரி செகண்ட் லெசன் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த தியரி லெசன் நம்பர் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நோட்டுக்கு எத்தனை வேல்யூஸ், அதுக்கப்புறம் அந்த நோட்டோட நேம், அதுக்கப்புறம் அந்த நோட்டோடைய கவுண்ட்ஸ், அதை பற்றி நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுற இந்த ஓவல் சிம்பிள் இருக்குல்ல, இந்த ஓவல் சிம்பிள் பேர் தான் செமி பிரேவ். ஓகேவா, செமி பிரேவ். இந்த ஓவல் சிம்பிள் பேர் வந்து செமி பிரேவ். இந்த செமி பிரேவுக்கு எத்தனை கவுண்ட்ஸ் அப்படின்னா 4 கவுண்ட்ஸ் வேல்யூ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுற இந்த சிம்பிள் பேர் வந்து மினிம். அதாச்சும் இந்த மாதிரி ஒரு நோட்டு வந்து கலர் அடிக்காமல் இருக்கும். ஓகேவா, ஒயிட் கலரில் வரும். ஓகேவா, ஒயிட் கலரில் ரவுண்டு ஷேப்பில் வரும். இந்த மினிம் நோட்டோடைய வேல்யூ என்ன அப்படின்னா 2 கவுண்ட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுற இந்த நோட்டு வந்து கிராஸ் செக்ட். ஓகேவா, மினிம் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் கலர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, பிளாக் கலர் அடித்ததுனால இந்த நோட்டு பேர் வந்து கிராஸ் செக்ட். ஓகே. ஸோ இந்த நோட்டோடைய வேல்யூ வந்து 1 கவுண்ட். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இப்போ பார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து 5 லைன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த ரோல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷஸ் இருக்கும். ஓகேவா, லைன்ஸ் இருக்கும். இந்த லைன்ஸ் தான் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பார், செகண்ட் பார், தேர்ட் பார், ஃபோர்த் பார் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஒரு பாரில் 4 கவுண்ட் இருக்கும். இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த சிம்பிளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பேர் வந்து ட்ரிபிள் கிளஃப். இந்த ட்ரிபிள் கிளஃப்க்கு பக்கத்தில் 4 4 அப்படின்னு இருக்கா, 4/4. ஸோ இந்த டைம் சிக்னேச்சர் வச்சு தான் ஒரு பாரில் எத்தனை நோட் வரும். ஓகேவா, அதே மாதிரி எத்தனை டைப்ஸ் நோட்ஸ் இருக்கணும் அப்படின்றத இந்த டைம் சிக்னேச்சர் தான் சொல்லும். இந்த டைம் சிக்னேச்சர் பற்றி டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது ரெஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூஸை பார்த்தோம். இந்த நோட்டுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு நோட்டை எப்படி ஹோல்ட் பண்ணணும், எத்தனை கவுண்ட்டுக்கு ஹோல்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இந்த நோட்ஸோடைய ரெஸ்ட் சிம்பிள்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கீபோர்டில் ரொம்ப முக்கியமான ஒரு தியரினா இதுதான் இது. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த ரெஸ்ட்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4th லைனுக்கு பிலோவில். ஓகேவா. ஸோ 5 லைன்ஸ் இருக்குது. 5 லைன்ஸ்லேருந்து கீழேருந்து 4th லைனில் பாருங்கள். ஸோ 4th லைனுக்கு கீழே இருக்குல்ல, ஸோ 4th லைனுக்கு பிலோவில் இருந்தால் இது பேர் வந்து செமி பிரேவ் ரெஸ்ட். ஓகேவா. இந்த ரெஸ்ட்டோடைய வேல்யூ என்ன அப்படின்னா 4 கவுண்ட்ஸ். அதே தான் நம்ம ஃபஸ்ட் நோட் பார்த்தோம்ல செமி பிரேவ். ஸோ அதோடைய கவுண்ட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணோம். இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 4 கவுண்ட்ஸுக்கு நீங்கள் எந்த நோட்டும் ப்ளே பண்ணக்கூடாது. 4 கவுண்ட்ஸுக்கு நீங்கள் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ஓகேவா, இந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுற இந்த சிம்பிள் பேர் வந்து மினிம். இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, 3rd லைனுக்கு மேலே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ செமி பிரேவ் வந்து 4th லைனுக்கு பிலோவில் இருக்கும். மினிம் வந்து 3rd லைனுக்கு அபோவில் இருக்கும். ஓகேவா, 3rd லைன் அபோவ். 3rd லைன் அபோவில் அந்த சிம்பிளை நீங்கள் பார்த்தாலே இது வந்து மினிம் ரெஸ்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ ஓகேவா, மினிம் ரெஸ்ட். மினிம் எத்தனை கவுண்ட் வந்து 2 கவுண்ட். அதே தான் மினிம் ரெஸ்ட்டுக்கும் 2 கவுண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிராஸ் செக்ட். ஓகேவா. இந்த சிம்பிள் வருதில்ல, இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வர இந்த சிம்பிள் பேர் வந்து கிராஸ் செக்ட். ஓகேவா. இந்த சிம்பிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கவுண்ட் ரெஸ்ட் விடணும். ஓகேவா. திருப்பி சொல்கிறேன். நீங்கள் வந்து செமி பிரேவ் சிம்பிளை பார்த்தீங்கன்னா, அதாச்சும் செமி பிரேவ் ரெஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 கவுண்ட்ஸ் நீங்கள் ரெஸ்ட்டு விடணும். அதாச்சும் எந்த கீயும் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடாது. மினிம் சிம்பிளை பார்த்தீங்கன்னா 2 கவுண்ட்ஸ் நீங்கள் ரெஸ்ட்டு விடணும்.
2 கவுண்ட்ஸுக்கு எந்த நோட்டும் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடாது. கிராஸ் செக் சிம்பிளை பார்த்தீங்கன்னா 1 கவுண்ட்டுக்கு நீங்கள் ரெஸ்ட் விடணும், எந்த நோட்டும் ப்ளே பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா? இப்போது நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செமி பிரேவ் பார்க்கலாம். ஸோ இதுதான் 2 பார் இருக்குது. 2 பாருக்கு நம்மளுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாரில் வந்து செமி பிரேவ் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 பார் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாரில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செமி பிரேவ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செமி பிரேவ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் தியரி 1ல் நான் உங்களுக்கு அந்த ஆல்ஃபபெட்ஸ் ஆர்டர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த லைனில் இந்த ஆல்ஃபபெட் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அந்த செமி பிரேவ் எங்கே இருக்குது அப்படின்னா சியில் இருக்குது. எந்த சி அப்படின்னா இந்த சியில் இருக்குது. ஓகேவா? மிடில் சி கிடையாது. மிடில் சி எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ மிடில் சி கிடையாது. மிடில் சி இல்லாமல் லாஸ்ட் சி. ஓகேவா? லாஸ்ட் சி தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கவுண்ட்ஸுக்கு நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது 1 2 3 4. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். 1 2 3 4. ஓகேவா? அடுத்த பார் பாருங்கள். அடுத்த பாரில் என்ன இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது? செமி பிரேவ் ரெஸ்ட் இருக்குது. எத்தனை கவுண்ட்? 4 கவுண்ட். அப்போது 4 கவுண்ட்டுக்கு நம்ம வந்து எதுவுமே நம்ம வாசிக்கக்கூடாது. ஸோ இது இன்னும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க நம்ம மெட்ரோனம் போட்டு ட்ரை பண்ணலாம். 1 2 3 4 1 2 3 4. நான் ஃபர்ஸ்ட் பார் இப்போ ப்ளே பண்ணுறேன். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 1 பாரில் 4 கிளிக்ஸ் வரும். செகண்ட் பார்லேயும் 4 கிளிக்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாரில் நம்மளுக்கு வந்து செமி பிரேவ் இருக்குது. ஸோ செமி பிரேவ் இருக்கிறதுனால நம்ம அதை ஹோல்ட் பண்ணுறோம். சி. ஓகேவா? 1 2 3 4 கவுண்ட் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாரில் செமி பிரேவ் ரெஸ்ட் கொடுத்ததுனால நம்ம வந்து எந்த கீஸும் நம்ம வாசிக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஸோ இப்போ நம்ம மினிமம் பார்க்கலாம். ஸோ டைம் சிக்னேச்சர் படி 4 4 அப்படின்னு வந்தால் 1 பாருக்கு 4 கவுண்ட்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும். ஓகேவா? இப்போது 1 பாருக்கு 4 கவுண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. செமி பிரேவ் 1 பாருக்கு 4 கவுண்ட்ஸ் நம்ம கண்டெயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 1 மினிம் வந்து 2 கவுண்ட்ஸை மட்டும்தான் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஓகே? மீதி 2 கவுண்ட்ஸ் வந்து அடுத்த மினிமில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மினிம் செகண்ட் மினிம் அடுத்த பாரில் இருக்கிறது வந்து மினிம் 2 கவுண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம ப்ளே பண்ணலாம். மெட்ரோனம் போட்டு 3 4 1 2 3 4 1 2 3 4. ஸோ அடுத்த இதில் மினிம் ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுறேன். 3 4 1 2 3 4. செகண்ட் 1 2 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகேவா? இப்போது நம்ம கிராஸ் செக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார் கிராஸ் செக்டோட நோட்ஸ், செகண்ட் பார் கிராஸ் செக்டோடைய ரெஸ்ட்டு. அதே மாதிரி மெட்ரோனம் போட்டு நான் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 ரெஸ்ட். ஓகேவா? கிராஸ் செக் ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 ரெஸ்ட். 2 3 4 1 2 3 4 ரெஸ்ட். 2 3 4 1 2 3 4 ரெஸ்ட் 4. அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் தியரிஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.